கள்ளக்குறிச்சியில் தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு திமுக மற்றும் டிடிவியின் அமமுகவினர் பணம் மற்றும் மது விநியோகம் செய்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் தேமுதிக வேட்பாளர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் தேமுதிக களமிறங்கியுள்ளது. தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் தொகுதி முழுவதும் சூறாவளியாய் சுழன்று அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவை பெற்று முன்னிலையில் உள்ளார். அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கடுமையான தேர்தல் பணியால் தேமுதிகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேமுதிகவின் வெற்றியை தடுக்க திமுக மற்றும் டிடிவியின் அமமுகவினர் பல்வேறு சதித்திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி தனது மகனை வெற்றி பெற செய்ய திமுக ஆட்சியில் இருந்தபோது கொள்ளையடித்து பதுக்கி வைத்துள்ள பல நூறு கோடி ரூபாயை தொகுதியில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சொந்த கட்சியினரின் கோரிக்கையை கண்டு கொள்ளாமல் அவர்களை ஏளனம் செய்து அதிகார மமதையில் இருந்த பொன்முடி தற்போது கள்ளக்குறிச்சியின் தன் மகனை வெற்றி பெற வைக்க பல்வேறு தகிடுதத்த வேலைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் திமுக தொண்டர்களுக்கு பணத்தை தண்ணீராய் செலவழித்து நல்லவர் போல் நாடகம் ஆடி வருகிறார். பொன்முடியின் இந்த கபட நாடகத்தை சொந்த கட்சியினரை நையாண்டி செய்யும் நிலை கள்ளக்குறிச்சி தொகுதியில் நீடிக்கிறது. இதனால் தோல்வி பயத்தில் உறைந்துள்ள பொன்முடி மாற்றுக் கட்சியினர் மற்றும் ஓட்டுகளை பேரம் பேசும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். மாற்றுக் கட்சியினரை நள்ளிரவில் சந்தித்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அமைதியாக இருக்கும்படி கூறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஆனால் பொன்முடியின் பணபேரத்திற்கு அடிபணியாத அதிமுக, தேமுதிக, பாமகவினர் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷின் வெற்றிக்கு அரும்பாடுபட்டு வருகின்றனர். இதனால் என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி. இந்த நிலையில் டிடிவி தினகரனின் அமமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் வேளையில் மும்முரம் காட்டி வருகின்றனர். தச்சூர் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்த அமமுகவினர் தேர்தல் பழக்கும் படையினரை கண்டவுடன் 1,16,800 ரூபாய் பணம் மற்றும் வாக்காளர் பட்டியல் கீழே போட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதேபோல் தியாகதுருகம், குன்னியூர் கிராமத்தில் பொன்முடி மற்றும் டிடிவி ஆதரவாளர்கள் பணம் மற்றும் மது விநியோகம் செய்து கொண்டனர். இந்த தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மதுபொட்டிகளை கைப்பற்றியதுடன் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.